ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவர் கொலை செய்யப்பட்டார். அந்த பிரச்சனை எவ்வளவு மோசமாக இருக்கும். ஆனால் டெல்லியில் எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரியில் மேல் படிப்புக்காக சென்ற திருப்பூரை சேர்ந்த ஒரு மாணவர் அவருடைய வலது கை நரம்பில் நஞ்சு விஷ ஊசி போடப்பட்டு கொலை செய்யப்பட்டார். அவரே போட்டுக்கொண்டார் என்று சொன்னார்கள். பிறகு தெரிந்தது அவர் இடதுகை பழக்கம் உள்ளவர் அல்ல, வலதுகை பழக்கம் உள்ளவர். அவருடைய வலதுகையில் அவரே ஊசி போட்டுக் கொண்டிருக்க முடியாது என்பதையும் அந்த அறையிலே கைப்பற்றப்பட்ட கிளவுஸ் போன்றவற்றையும் வைத்து அந்த குடும்பம் ஒரு FIR போடுவதற்கு டெல்லி தெருக்களிலே அலைமோத வேண்டியது. யார் யாருடைய உதவியோ பெற்றுதான் அவர்களால் அங்கே வழக்கு பதிவு செய்ய முடிந்தது. அந்த வழக்கு விசாரணையின் போது சொல்லுகிறார்கள், பல்வேறு செய்திகள் தொடர்ச்சியாக ஒரு சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை இப்படியாக தேர்ந்தெடுக்கப்படுகிற மாணவர்கள் சந்தேகத்துக்கிடமான முறையில் அங்கு மரணம் அடைகிறார்கள். அப்படி அவர்கள் மரணம் அடையும் பொழுது அந்த இடத்திற்கு யார் வருகிறார்கள் என்கிற கேள்வி வரும்ல. மருத்துவக் கல்லூரியில் இடம் பிடிக்கிறவர்களே தகுதி எப்படி இருக்கு பாருங்க. மருத்துவம் மக்கள் சேவையா, உயிரை காப்பாற்றும். இப்படி கொல்லப்படுகிறார்கள். அதற்கு பிறகு அந்த இடம் நிரப்பப்படுகிறது என்றால் இதற்குள் ஒரு பின்னணி இருக்கும் இல்லையா? அது ஏன் விசாரணைக்கு வரவில்லை என்று அப்போது நிறைய பத்திரிகைகள்ல இந்த கேள்விகள் வந்தன. நானும் அதற்கு பிறகு அது இப்படி ஏதாவது வருமானா நம்முடைய மருத்துவ அமைப்புகள்லாம் அதை பற்றி நிறைய கவலையாக பேசினார்கள். ஆனா எதுவுமே நடக்கல. ஏன்? கொல்லப்பட்ட மாணவருக்கு பூணூல் இல்லை. அவர் மதிப்பெண் வாங்கி உயர்கல்விக்கு போய் சேர்ந்துட்டார். தகுதி இருந்தது, அறிவு இருந்தது, மதிப்பெண் இருந்தது. ஆனால் அந்த மரணம் கண்டுகொள்ளப்படாததற்கு காரணம் அவருக்கு பூணூல் இல்லை. டெல்லியில் நிர்பயா என்ற பெண், அவங்க பேரை கூட சொல்லக்கூடாது, உச்ச நீதிமன்றம் எல்லாரையும் தான் சொல்லுச்சு. ஆனா பெயர் சொல்லப்படாத ஒரே பெண் அவர் மட்டும்தான். மத்த எல்லார் பேரும் நமக்கு தெரியும். அந்த பெண்ணுக்கு அந்த வழக்கில் நாம் கேட்ட நீதி, அதுல குற்றம் சாட்டப்பட்டவர்கள், தண்டனை பெற்றவர்கள் கொஞ்ச நாள் சிறைச்சாலையில இருந்தார்கள். அவங்களை ஏன் தூக்குல போடல, ஏன் தூக்குல போடல, ஏன் தூக்குல போடல கேட்டுட்டே இருந்தாங்க. ஏன்னா அந்த குற்றவாளிகள் யார் எப்படிப்பட்டவங்க நமக்கு தெரியும். ஆனா தமிழ்நாட்டிலே ஒரு 7 வயது குழந்தை எரிக்கப்பட்டது, பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டு கழுத்து நெரிக்கப்பட்டு பெட்டியில அந்த குழந்தையை எடுத்து சென்று எரித்த அந்த நபர் சிறைச்சாலையில் இருந்து மீண்டும் வெளியில் வந்தார். அவருடைய தாயையும் அடித்து கொன்று விட்டார் என்று மீண்டும் அவரை சிறையிலே போட்டு விட்டார்கள். ஆனா யாரும் அவரை பற்றி கேள்வி கேட்பது இல்லை. ஏன் என்ன வச்சிருக்கீங்க அப்படிலாம் கேட்கறது இல்லை. ஏனென்றால் அவர் பிறப்பினால் பார்க்கணும். நான் பட்டியலிட்ட அத்தனையுமே சாதாரண குற்றங்கள் அல்ல. இந்த குற்றங்களுக்கு பின்னால் தத்துவ பின்னணி இல்லை. தத்துவ போராட்டம் அப்படின்னு கூட நீங்க பார்க்க முடியாது. எல்லாமே தனிநபர்களுக்கு இடையிலான பிரச்சனைகள் தான். இது தேச போராட்டம், தியாகி இவரு, அதெல்லாம் இல்லை. நமக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டக்காரங்க தியாகி, புரட்சியாளர்கள் தியாகிகள். அவர்களுக்கு மதத்தின் பெயரால் கொலை செய்கிறவர்கள் தியாகி. இது அவங்கவுங்க அடிப்படையில இந்த தியாகமும் குற்றமும் மாறும். நான் அந்த மாதிரியான குற்றங்களை எல்லாம் எடுத்துக்கொள்ளவே இல்லை. முழுக்க முழுக்க தனிநபர்கள் சார்ந்த கொலைகள், வன்மங்கள், இதுதான். இதற்கு என்ன காரணம்? இந்த மனநிலை ஒரு குற்றத்தை பார்க்கும் பொழுதே, அணுகும் போதே அந்த குற்றத்தில் ஈடுபட்டவருடைய ஜாதி, அதற்கு பிறகு
அதிகாரம், பொருளாதார பின்னணி, இந்த 3 வரிசை இருக்கு. இது எல்லாவற்றிலும் முதலிடம் பெறுகிற அந்த ஜாதிக்கான மூலமும் வேரும் எப்படி இந்திய அரசியல் சாசனத்தின் வழியாக நம்முடைய நீதிமன்றங்களில் நிலை பெற்றிருக்கிறது. இந்த சாசனம் உருவாக்கப்படுவதற்கு முன்னாலேயே கோர்ட் உருவாக்கப்பட்டுருச்சு. இந்தியாவினுடைய சார்ட்டர்ட் ஹைகோர்ட் என்று பேரரசியாரின் ஆணையினால் உருவாக்கப்பட்ட 3 பெரும் நீதிமன்றங்கள், சென்னை உயர் நீதிமன்றம், கல்கத்தா உயர் நீதிமன்றம், பாம்பே ஹைகோர்ட், அலகாபாத் ஹைகோர்ட், இந்த 3 இடத்துல உருவாக்குறாங்க. இவைதான் பேராணையின் கீழ் உருவாக்கப்பட்டவை. இந்த நீதிமன்றங்கள்லாம் 100-150 ஆண்டுகள் கடந்துருச்சு. சுதந்திரத்துக்கு எவ்வளவு ஆண்டு? 48ல இருந்து. அப்ப அதுக்கு முன்னாலேயே இந்த நீதிமன்றம், உயர் நீதிமன்றங்களே வந்திருக்கு. அதுக்கு முன்னால மாவட்ட நீதிமன்றங்கள் வந்திருக்கு. நம்ம சொத்து வழக்குல இருந்து கொலை குற்ற வழக்குகள் எல்லாமே அந்த நீதிமன்றங்களால விசாரிக்கப்பட்டிருக்கு. அப்படி விசாரிக்கப்பட்ட போது அந்த வழக்குகளுடைய தீர்ப்புகள் எல்லாம் பிரிவி கவுன்சிலுக்கு போயிருக்கு. அரசின் நீதிமன்றம், ராயல் கோர்ட், அரச நீதிமன்றம்னு சொல்லுவாங்க. அந்த அரச நீதிமன்றமான ராயல் கோர்ட்டுக்கு, பிரிவி கவுன்சில்னு சொல்லுவாங்க, அங்க போகும்போதுதான் அவங்க பாக்குறாங்க, என்ன இது, ஒரே கொலை, ஒரே கொள்ளை, ஒரே திருட்டு, ஒரே மாதிரியான பாலியல் குற்றம், இதுக்கு ஆளாளுக்கு ஒவ்வொரு தண்டனை கொடுக்குறீங்க. அடுத்தவ முன்னாடிய கூட்டிட்டு போயிட்டா அப்படின்னு ஒரு குற்றம்னா அதை யார் கூட்டிட்டு போறாங்கிறத வச்சு தண்டனை கொடுக்கலாமா? அவர் என்ன ஜாதிக்காரர், இவர் இந்த ஜாதிக்காரர், இவருக்கு இவ்வளவு கொடுங்க, அவருக்கு அவ்வளவு தண்டனை கொடுங்க. இது என்னங்க, இது எப்படி நடந்திருக்கு? கொலை குற்றம், இவரு கொலை பண்ணிட்டாரு, இவரை தூக்குல போட சொல்றீங்க, அவரு கொலை பண்ணிட்டாரு, அவருக்கு மொட்டை அடிக்க சொல்றீங்க. இதெல்லாம் என்னதுன்னு பார்த்துட்டுதான் நீதிமன்றம், அன்றைக்கு இருந்த பிரிட்டிஷ் அரசு நமக்கு சிவில் சட்டத்தையும் கிரிமினல் சட்டத்தையும், கோட் ஆஃப் சிவில், கோட் ஆஃப் கிரிமினல் என்று ஒரே மாதிரியான சட்டத்தை கொடுத்தாங்க. சட்ட புத்தகத்துல இருக்கு, எழுத்துல இருக்கு. சட்டத்தை வியாக்கியானப்படுத்துகிற, விளக்கப்படுத்துகிற, சட்டத்தின் மூலமாக தீர்ப்பு சொல்லுகிற மனசுக்குள்ள என்ன இருக்கு? அதே ஜாதி, ஜாதிய பார்வை. இந்த பார்வையை உருவாக்கியது எது அப்படின்னா அதுக்கு பேர் தான் மனு. இவ்வளவு நேரம் தலைப்புக்குள்ள வரல அப்படின்னு யாராவது நினைச்சிருப்பீங்க. நான் பேசினது எல்லாமே தலைப்பு தான். தலைப்பை இப்பதான் சொல்றேன். இதை உருவாக்கிய அந்த சட்டம் தான் மனு ஸ்மிருதி. அது அவங்க மனு தர்மம்னு சொன்னாங்க. இது தர்மமா அப்படின்னா உண்மையை சொன்னா அது தர்மம் தான். ஏன்னா தர்மம் அப்படிங்கிறதே ஆளுக்காள் மாறும். துரியோதனன் செஞ்சா எது தவறோ அதை அர்ஜுனன் செஞ்சா தப்பு இல்லைங்கிறது தான் தர்மம். எதிரி செய்தால் குற்றம், நான் செய்தால் தர்மம்ங்கிறதா கிருஷ்ண பகவானுடைய பகவத்கீதை. அவர் சொன்ன மொழி அது. இதெல்லாம் எனக்கு தெரியும். அப்புறம் நல்லதுக்காக ஒரு கெட்டதை செய்யலாம். ends will justify the means அப்படின்னு. ends will not justify means. அதான் தந்தை பெரியார் சொன்னார். நீ போற வழி சரியில்லைன்னு சொன்னா நீ அடைகிற வெற்றி என்பது நிரந்தரமானது அல்ல. ஒரு சரியான தீர்வை நோக்கி நடக்கணும்னா சரியான பாதையில நடக்கணுங்கிறதுக்கு பேரு அறம். அறம் என்பது இடம் மாறாது. அறம் ஆளுக்கால் மாறாது.